ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சிக்கன் சால்னா, அப்புறம் வந்து சிக்கன் ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இப்போ சால்னாக்கு வந்து ஒரு 4-5 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதை வந்து சுடு தண்ணியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் சால்னா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு பட்டை, கிராம்பு ஒரு 2-3, அப்புறம் ஏலக்காவும் ஒரு 2-3, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ் அதை சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் கிளி பரோட்டா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நம்ம அந்த பரோட்டா, அப்புறம் வந்து இந்த சிக்கன் சால்னா, சிக்கன் கிரேவி, அதெல்லாம் ஒன்றா நம்ம லேயராக வச்சு நம்ம வாழை இலைய வச்சு மூடி அதை நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ வாழை இலையோட ஃப்ளேவர் அப்படியே அதில் இறங்கியிருக்கும். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை ரெசிபி இதெல்லாம். இப்போ நம்ம அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துப்போம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 இல்லை 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி சாப்பிட்றீங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் போகும். இது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாதிரி டேஸ்ட் வருதோ அதை விட பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது அப்படியே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் அப்படியே வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிப்போம். ஸோ நம்ம வந்து சிக்கன் சால்னா, அப்புறம் அந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம தனித்தனியாக ஒரு இதுவாக பண்ணாமல் இதில் இந்த சிக்கன் சால்னா பண்ணுறதுலேருந்தே கொஞ்சம் தனியாக எடுத்து நம்ம ஒரு கிரேவியாக பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சால்னாக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த கசகசா, முந்திரி இருக்கு இல்லையா, அது நம்ம அப்படியே தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். அடுத்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அதே தான், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 போட்டுப்போம். இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிப்போம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இது இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிட்ட பிறகு நம்ம இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் வந்து நீங்கள் போன் உள்ளது இல்லை போன்லெஸ் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து போன்லெஸ். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜ் கொத்து பரோட்டா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து நீங்கள் வெஜ் சால்னா பண்ணிவிட்டு கூட நீங்கள் கிளி பரோட்டா அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து குக்கரில் மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசிலுக்கு அதை வேக வச்சுருங்க. தண்ணி வந்து தேவை இருக்காது, ஒரு விசில் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் இல்லையா, அது பார்க்கலாம். ஸோ இது வந்து செமி சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம்,
அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ஃபுல்லாகவுமே நீங்கள் நார்மல் வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நிறைய நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே அதுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல சேர்த்துப்போம். அடுத்து கொஞ்சமாக ஒரு அரை தக்காளி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் சால்னா வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த சால்னாவில் இருக்க சிக்கனை விட இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு ட்ரை மாதிரி பண்ணி வச்சு அந்த பரோட்டாவோட நம்ம சால்னா சிக்கன் பரோட்டா அந்த 3 வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு நம்ம ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். ஸோ நான் இன்னைக்கு பண்ணுற இந்த சிக்கன் கிளி பரோட்டாவில் வந்து இன்னொரு ஒரு லேயராக நான் ஆம்லெட்டுமே பண்ணியிருக்கேன். அது நார்மல் ஆம்லெட் தான். இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு பண்ணுவோம்ல அதே தான். அது நான் இந்த வீடியோவில் காமிக்கல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அந்த குக்கரில் ஒரு விசிலுக்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சிக்கனில் அதாவது சால்னாக்கு வேக வச்சுருந்தோம்ல, அதில் நான் பாதிக்கு மேலேயே எடுத்து நம்ம இதில் சேர்த்துப்போம். இது வந்து போன்லெஸ் தான் அப்படின்றதுனால வந்து இன்னுமே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ஸோ அதில் போட்டதே தான், பட் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து நம்ம மசாலாவெல்லாம் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம குக்கரில் இருக்கிற அந்த சால்னா இருக்கு இல்லையா, இதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொதி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா அதை சேர்த்துப்போம். புதினா வாசனை இந்த சால்னாக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் பேஸ்ட்டு, அது சேர்த்துக்கலாம். சால்னா வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இலையில வச்சு கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒருவேளை உங்களோட சால்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் சுட்டு வச்சுருக்கிற பரோட்டாவை அந்த சால்னாவில் ஒரு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பேக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். நான் இன்னைக்கு வந்து அளவாக தான் நான் சால்னாவில் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தேங்காய் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துப்போம். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ரொம்ப லூஸாக வைக்கல இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும், நம்மளுக்கு சால்னா ரெடி ஆகிடும். நம்ம வந்து இப்போ சிக்கன் தனியாக ஒரு பேன் வச்சு பண்ணிவிட்டு சால்னா தனியாக ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ப்ராசஸாக ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம குக்கர்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த சால்னாலேருந்தே கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதுக்கான காரணம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, கொஞ்சமாக நான் கடைசியில் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்மளோட சிக்கன் சால்னா கிளி பரோட்டாக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பிலை போடும்போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். நம்ம வதக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரை ஃபார்மில் இருக்க சிக்கனுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இதுக்குமே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா இதுவும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கிளி பரோட்டா ரெடி பண்ணிட வேண்டியதான். பரோட்டா சுட்டு வச்சாச்சு. இது வந்து ஃப்ரோசன் பரோட்டா தான். நான் வந்து கொஞ்சம் அந்த நம்மளோட சால்னால ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ அதை ஃபஸ்ட்டு லேயராக போட்டிருக்கேன். அதாவது சால்னால ஊற வச்ச பரோட்டா ஒரு லேயர், அதுக்கப்புறம் சால்னா இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் சிக்கன் பீஸும் எடுத்துகிட்டு சால்னாவையும் கொஞ்சம் ஃபுல்லாக பரவுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரையாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சில பேர் வந்து நம்ம ஃப்ரைடு சிக்கன் கூட சேர்ப்பாங்க, பட் இதுவே நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒரு லேயர் போட்டோம்.
நெக்ஸ்ட் ஒரு லேயர் வந்து நான் எக் ஆம்லேட் இருக்கு இல்லையா, அதுதான். இது நார்மல் தான். நம்மளோட முட்டை, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து ஒரு ஆம்லேட் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். முட்டை பிடிக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு அந்த பரோட்டாவோட முட்டை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து மேலே அகெயின் ஒரு லேயர் வந்து நம்ம சால்னா போட்டுக்கலாம். அப்புறம் திரும்ப நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை சிக்கன் இருக்குல்ல, அதையும் ஒரு லேயர் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக தான் இருக்கும் இந்த கிளி பரோட்டா. ஏன்னா வந்து நம்ம நிறையா சிக்கன் எல்லாமே நிறையா சேர்க்கறதுனால வந்து ஒன்றே தாராளமாக பத்தும் நிறைய பேருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப ஒரு லேயர் சால்னால ஊறின ஒரு பரோட்டா வச்சுக்கலாம். அகெயின் நம்ம மேலே வந்து நம்ம சால்னா நல்ல திக்காக இருக்கிற சால்னாவை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே வாழை இலையில பொதிஞ்சு வச்சிடலாம். வாழை இலை வந்து நீங்கள் எப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பொதியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அது முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாழை இலையை நல்லா சூடு காமிச்சிருங்க. உங்கள் ஸ்டவ்வில் சூடு காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழை இலையை நல்லா வளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிஞ்சு வராது. இப்போ நான் மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வாழை இலையை நம்ம 4 பக்கமும் ஒன்றா சேர்த்து மடித்து கயிறு வச்சு கட்டிடலாம். இப்போ நம்மளோட பார்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நல்லா சூடாக தான் இருக்குது பேனு. நம்மளோட அந்த வாழை இலை பார்சலை எடுத்து அதில் வச்சுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம் வச்சுருங்க. திருப்பி போட்டு திரும்ப ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த உள்ளே இருக்க கிளி பரோட்டா அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு ஸ்பூன் ஆர் ஃபோர்க் வச்சு கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பரோட்டா வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது. டைஜஷன் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய சால்னா ஊற்றி நல்லா அதை சாஃப்டாக்கி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டில் இருக்கும். அதே அகெயின் வந்து நம்ம வாழை இலையோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை தான், ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே கிளி பரோட்டா இன்னொரு ரெசிபியும் இருக்கும், நான் அதையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.